இந்த இந்திய அரசியலமைப்பை எழுதுனது யார் தெரியுமா? பிரேம் பிகாரி நரேன் ரைஜரா என்பவரால் தான் இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில எழுதப்பட்டது. இந்த இந்திய அரசியலமைப்பை கையாலே எழுதின ரைஜரா வச்ச ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த இந்திய அரசியலமைப்பின் ஒவ்வொரு பக்கத்திலையும் தனது பேர் இருக்கணும் அப்படின்றதுதான். அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பின் கடைசி பக்கத்துல அவரோட பெயரோட அவரோட தந்தை பெயரும் இடம்பெறணும் அப்படின்றதான் அவர் முதல் கோரிக்கையா வச்சார். இப்படி கையால் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்திரிகைகள் விளம்பரங்கள் மூலமாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுச்சு. இறுதியாக இந்த இந்திய அரசியலமைப்புல 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்துச்சு. இவ்வாறு இயற்றப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்படுத்தப்பட்டு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான 1949 நவம்பர் 26 என்ற கொஸ்டின் கட்டாயம் 10ஆம் வகுப்புல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை நினைவில் வச்சு நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா?